வெல்கம் டு தமிழ் குருவி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் சஜித்துக்கும் சாராக்கும் முல்லைத்தீவு முள்ளியவளை காட்ட போகிறோம். முள்ளிவாய்க்கால், மெயினாக முள்ளிவாய்க்கால் காட்ட போகிறோம். முள்ளிவாய்க்காலில் வட்டுவாகல் பாலம், மற்றது வீடியோவில் இப்படியான பதிவுகள் இருக்கும். இது உங்களுக்கும் நாங்கள் நீங்களும் அதை பார்த்து பார்க்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வட்டுவாகல் பாலம். வட்டுவாகல் பாலம் என்று சொன்னாலே ஒரு வரலாற்று மிக்க தமிழர்களுக்குரிய மறக்க முடியாத ஒரு இடமாகத்தான் இருக்கும். அது தமிழராக இருந்த எல்லாருமே அறிஞ்ச ஒரு விடயம்தான். நான் அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது சஜித்துக்கு சொல்லணுமென்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. அவர் இப்போ கூட்டி கொண்டு போய் காட்டினாலும் வளர்ந்தாலும் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு விளங்கும். அதேமாதிரி என்ற பிள்ளைகளை போல் இன்னும் பார்க்காத பிள்ளைகளும் பார்க்கணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வட்டுவாகல் பாலம். இது ஒரு காலம் சத்தாரா ஓடின ஒரு பாலம். இறுதி யுத்தத்தில் சரியாக அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு இடம் இந்த வட்டுவாகல் பாலம். இப்போ வட்டுவாகல் பாலத்திலிருந்து தான் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தை இங்கே சுவிஸில் இருக்கிற நிறைய தமிழ் சிறார்கள் பார்க்குறது என்று சொல்லி தெரியும். ஸோ அவர்களுக்கு இந்த சில விஷயங்களை கடத்தணும் தெரியணுமென்றதுக்காகத்தான் நான் இப்போ குரல் கொடுத்து இதில் பதிவு செய்கிறேன். சில பேர் நினைக்கலாம் இவ என்ன சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறாண்டு. ஆனால் என்னுடைய நோக்கம் எந்த பிள்ளை பார்த்ததை இன்னும் இங்கே இருக்கிற தமிழ் பிள்ளையும் பார்க்கணுமென்ற ஒரு இந்த இடங்களை இந்த பல வளங்கள் எங்களுடைய இந்த இடங்களை பார்க்கணுமென்றதுக்காக என்னுடைய ஒரு சிறு முயற்சி. உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இதுதான் சஜித்து முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உயிர்களுக்காக கட்டப்பட்ட தூர். இதெல்லாம் முள்ளிவாய்க்கால்
தான் எல்லாரும் செத்தவே. ரத்தத்தால மூழ்கப்பட்ட ஒரு இடம். இது ஒரு வரலாற்று, எங்களோட தமிழர் வரலாறு மிக்க ஒரு இடம். இதுக்குள்ளதான் சஜித்து முள்ளிவாய்க்காலில் சாப்பாடு இல்லாமல் கஞ்சிக்கு லைன்ல நின்று எல்லாரும் செத்தவே. எங்களோட தமிழாக்கள், எங்களோட சொந்த பந்தங்கள்.